பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று தன்னை நிறுவன தலைவரையும் தாண்டி தலைவர் அப்படிங்கிற பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொள்வதாக பத்திரிகையாளர்களை சந்தித்து செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதோடு பழைய போஸ்டிங் எல்லாம் அப்படியே தொடர்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருந்த அந்த தலைவர் பொறுப்பு மட்டும் அவரிடமிருந்து பறிக்கப்படுகிறது. அவர் செயல் தலைவராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாரு. அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வருகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமான செய்தி. என்டிஏ அலைன்ஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சிக்னலை கொடுத்தவர் அமித்ஷா. என்டிஏ அலைன்ஸில் இருப்பதாக கிளைம் பண்ணுபவர் அன்புமணி. இந்த நேரத்தில் அவருடைய பார்ட்டியில அவருடைய ஹோல்டே சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கிறது. அது அவருக்கு ஒரு செட்பேக்கா தான் புரிஞ்சுக்க முடியுது. எப்படி புரிஞ்சுக்கிறது? இது சரியான நேரத்தில் ராமதாஸ் வேற ஏதோ ஒரு செய்தி சொல்ல விரும்பி இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? 100% அதுதான் உண்மை. என்டிஏ அலைன்ஸ்னு பாஜக ஒன்றை காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த என்டிஏ அலைன்ஸ்ல யாரெல்லாம் இருக்கிறா? என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய கட்சி அது. இன்னைக்கு தேதிக்கு வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய பெரிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாமக தான். பாமகவை விட மிக குறைவான வாக்கு சதவீதம் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தங்களை தலைவர் போல் காட்டிக்கொண்டு அஇஅதிமுகவோடு அவங்க பேசுறதை எப்படி பேசுறாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ரெப்ரசன்டேட்டிவா அல்லது அதனுடைய தலைமை பொறுப்பாக தங்களை காட்டிக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அதிமுக கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க. இது பாஜக ரொம்ப வலிமையாக இங்கே வளர்ந்திருக்கிறது என்பது போன்ற ஒரு உருவகத்தை அவர்கள் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்ட பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அது ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், அல்லது வேறு சில வழக்குகள் காரணமாக அவர் அமைதியா போகலாம். ஆனால் மிக சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இது புரியாமல் இருக்காது. அவருக்கு கண்டிப்பா இது தெரியும். பாஜக என்ன பிளே பண்றாங்க, என்ன கேம் ஆடுறாங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அவரு தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் இல்லப்பா, நான் வெளியில நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி 0. தட் மீன்ஸ் பாஜக 0. நீங்க அந்த பாஜக 0ங்கிற பாஜகவுக்கு முன்னாடி 1, 2, 3 ஏதோ ஒரு நம்பர் போட்டீங்கன்னா தான் அதுக்கு வேல்யூ. அந்த நம்பரே பாமக தான். அப்ப பாமக காட்டிட்டு இந்த 0 எல்லா வேலையும் பண்ணுது. அப்ப பாமக அதை விரும்பல. பட் அன்புமணி ராமதாஸால அதை சரியா பதில் சொல்ல முடியலங்கும் போது அவர் வெளியில வர்றாரு. இதுதான் ரொம்ப யதார்த்தமான பிரச்சனை. இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு. வரப்போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்ல, அசம்பிளி எலெக்ஷன். அசம்பிளி எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் அது பாமகவுக்கு பெரிய அளவுல கை கொடுக்காது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அஇஅதிமுகவும் பாஜகவும் ஓரணியில் வந்தாலும் கூட பாமக தனக்கான சீட்டை, தனக்கான பேச்சுவார்த்தையை தனியா நடத்தணும்னு விரும்புறார். தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்துவாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அப்படி இல்ல. இப்ப நீங்க கொஞ்ச நாளா அமித்ஷா பேசுறது, இப்ப நீங்களே சுட்டி காட்ட மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க ஊடக விவாதங்களை பார்த்தா தெரியும், இவங்க பேசுறதை பார்த்தா தெரியும். எல்லாமே அதை சேர்த்து சொல்லுவாங்க. அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி வேற யாருமே இல்ல பெருசா. நீங்க தமாக இருக்குதுங்க. தமாகாக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் இல்லையா? நீங்க ஒருத்தரும் இல்ல. நீங்க ஜான் பாயின் அவர்கள் இருக்கிறார். வாக்கு சதவீதத்துல என்னவா இருக்கிறாரு? கிருஷ்ணசாமியினுடைய வாக்கு சதவீதம் இருக்கிறார் சார். எஸ் இல்லையா? அப்ப நீங்க வாக்கு சதவீதம்னு பார்த்தா யார் தான் இருக்கிறா? அதுல பாமக தான் இருக்குது. அப்ப பாமக தான் அதை லீட் பண்ணணும். ஆனா அந்த இடத்த பாமக இழந்துடுச்சு. அது பாமக இழந்துடுச்சு என்று சொல்வதை விட அன்புமணி ராமதாஸ் அந்த இடத்த விட்டுட்டார். அப்ப ராமதாஸ் கோபம் வருகிறது. சோ அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பொலிட்டிக்கல் எனிமியா அவருக்கு களத்துல நிற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விசிக. இப்ப விசிக கட்சி அங்கீகாரத்தை பெற்று விட்டது. 4 எம்எல்ஏக்கள், 2 எம்பிக்கள். கட்சி அங்கீகாரத்தை இழக்கும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ இது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் ஒரு கட்சியை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு அவருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு நன்றாக புரிகிறது. அப்ப நாம அப்பப்ப இடித்துரைத்துக் கொண்டே இருக்கணும். கூட்டணியில இருந்தா கூட எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. திருமாவளவன் அவர்களுமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்தால் கூட சில இடங்களில் எங்கெல்லாம் திமுக கூட்டணி மீதான விமர்சன பார்வை வைக்கணும் அது சரியா வச்சுக்கிட்டே நகருவார். நீங்க இது பாலிடிக்ஸ்ல ரொம்ப கிளவரா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். இது காங்கிரஸோடு இருக்கின்ற பொழுது திமுக செஞ்சிருக்குது, எல்லாருமே செய்வாங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ் முற்று முழுவதுமாக பாஜகவுக்கு சரண்டர் ஆன மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார். நீங்க கவனிச்சீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு
அன்புமணி ராமதாஸ் அந்த பட்ஜெட்டை ஆகா ஓகன்னு பாராட்டினார். ஆனால் ராமதாஸ் அந்த பட்ஜெட்டை கடுமையாக விமர்சித்தார். அதுதான் ஒரு சீனியர் பொலிட்டிஷியனாக ராமதாஸுக்கு அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்ப நீங்க ஆளுநர் விவகாரத்துல அன்புமணி ராமதாஸ் எந்த கருத்துமே சொல்லல. ஆனால் ராமதாஸ் அவர்கள் அன்றே அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு என்று ஆளுநருக்கு எதிரான ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்புல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நீட்டு விலக்கிற்கு எதிராக எந்த கட்சி போராடினாலும் அந்த கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு, அந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்வோங்கிறார். மறைமுகமாக திமுகவையும் அவர் என்ன செய்யறாரு, ஆதரிக்கிறார். நீங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி செய்தியாளர்கள் எழுப்புகிறார்கள். வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வருகிறார். அந்த தீர்மானத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரிக்கிறார்கள், வாக்கு செலுத்துகிறார்கள், குரல் வாக்கெடுப்பில் அது நிறைவேறுகிறது. அப்போ வகுப்பாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பாமக சட்டமன்றத்தில் எடுக்கிறது. நாடாளுமன்றத்துல அன்புமணி ராமதாஸ் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அவர் நடுநிலை என்ற பெயரில் மறைமுகமாக அதை ஆதரிக்கிறார். அதாவது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார். இந்த கேள்வியை இன்றைக்கு ராமதாஸ் அவரிடம் செய்தியாளர்கள் வைக்கின்ற பொழுது ராமதாஸ் சொன்ன பதில், இந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்லுவாருங்கிறார். யார? அன்புமணியை பதில் சொல்லுவாருங்கிறார். அப்போ அன்புமணி ராமதாசனுடைய இந்த நிலைப்பாட்டில யாருக்கு உடன்பாடு இல்லை என்ற அர்த்தம்? ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லை. அப்ப ஜி கே மணி அவர்கள் ராமதாஸ் அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார். அப்போ ராமதாஸ் அவர்கள் ஜி கே மணி அவர்களிடம் சொல்லி சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வரும் தீர்மானத்துக்கு நீங்க ஆதரிங்கன்னு சொல்றாரு. அதனால சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிச்சிட்டாங்க. அப்போ என் பேச்ச எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜி கே மணி உள்ளிட்டவர்கள் கேட்டார்கள். என் பேச்ச எம்பியா இருக்கிற நீங்க கேட்கல. அப்ப நீங்க எதுக்கு தலைவர் பதவியில தொடரணும்? நான் உங்களை தூக்குறேன். இதுதான் ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு. அப்ப நீங்க வந்து முற்றுமுழுதாக பாஜகவுக்கு சரண்டர் ஆகிறீர்கள், இதை நான் விரும்பல அப்படிங்கிறத இன்றைக்கு வந்து அன்புமணி ராமதாஸிற்கு அவருடைய பதவியை பறித்ததன் மூலம் சொல்லி இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அப்படிங்கிறதா யதார்த்தம். அன்புமணி ராமதாஸ் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதற்கு காரணமாக சில வழக்குகளும் இருக்கலாம் அப்படின்னு நீங்க முதல் கேள்விக்கு பதில் சொல்லும் போது குறிப்பிட்டீங்க. ஒரு கட்சியை தங்களிடம் அடைவதற்கு, அந்த கட்சியை தங்களோடு கூட்டணியில் வைத்துக் கொள்வதற்கு அல்லது அந்த கட்சியை அபகரிப்பதற்கு பாஜக தொடர்ச்சியாக வழக்குகள் எல்லாம் போட்டு பயன்படுத்துறாங்க. அது எல்லாத்தையும் நம்மளால பார்க்கிறோம். உதாரணங்கள் இந்தியா முழுக்கவே இருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கணும்னா, தலைவர் மேல குற்றச்சாட்டு இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரையோ அல்லது முதல் கட்ட இரண்டாம் கட்ட நபர்களாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையோ அந்த கட்சியினுடைய தலைவர்களையோ குறிவைப்பாங்க. அப்படித்தான் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கே என் நேரு உட்பட பலரையும் குறிவைக்கிறாங்க. இந்த பாமக சினாரியோல ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆன்டி பிஜேபி லைன் எடுக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவர் பெற்ற மகனுக்கு ஒரு வழக்கு, அதன் மூலமாக ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதும் கூட எமோஷனலா அவரையும் கட்டுப்படுத்தும் தானே, அவரையும் இந்த பக்கம் உள்ள இழுத்துட்டு வரும் தானே. அது உள்ள ஒத்து வராதா ராமதாஸ்? அப்படி விஷயம் ஒத்து வராது. சீனியர் பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய யாருமே இந்த எமோஷனலான அந்த இதுக்குள்ள ஈல்டு ஆகவே மாட்டாங்க. நீங்க இது வந்து முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கு பொருத்தம். 2G விவகாரத்தில் காங்கிரஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை எடுத்து அவருடைய மகள் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களை கைது செய்த போது எமோஷனலா அவர் முடிவெடுத்திருந்தாருன்னா கட்சி வேறையா போயிருக்கும். பாலிடிக்ஸ் நீங்க எமோஷனலா இருந்தாருல்ல, அந்த ரெய்ட் எல்லாம் கூட்டணிக்குள்ள தக்க வச்சாங்க. அதுதான் அது. அப்படின்னா நீங்க எமோஷனலா முடிவெடுத்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கூட்டணி விட்டு வெளியில வந்திருக்கணுங்கிற. நீங்க என் பொண்ணையே கைது பண்றீங்களா அப்படிங்கறது அது வேறையா போயிருக்கணும். அப்போ காங்கிரஸ் எப்படி டீல் கேக்குறது என்னன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு த்ரெட் வச்சு கூட்டணியில நீங்க இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் தானே பாமக ராமதாஸ் இல்ல கொடுத்தாலும் வழக்க சந்திக்கணும் அப்படிங்கறதா அரசியல்ல வந்து பால பாடமே. நீங்க வழக்கிற்கு அஞ்சக்கூடாது, சிறைக்கு அஞ்சக்கூடாது. நீங்க சிறைக்கும் வழக்கிற்கும் ஒருவர் அஞ்சு விட்டால் அவர் அரசியலுக்கே வரக்கூடாது இல்ல. நீங்க அது பையனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், பேரனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். நீங்க நாளைக்கு இன்னொரு கட்சி வரும், ஒவ்வொரு கட்சியும் இதே மாதிரி வழக்கு போட்டு மிரட்டிக்கிட்டு அவங்க இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எப்படி கட்சி நடத்துவீங்க இல்லையா? அதுக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தின் மூலம் போய் பிரேக் பண்ணலாம், உடைச்சு வெளியில வரலாம், மக்கள் மன்றத்துல நிக்கலாம். நீங்க வந்து மக்கள் மன்றத்துல போய் பாஜக தன்னை பழி வாங்குவதாக சொல்லலாம். அதுவே உங்களுக்கு ஒரு விதத்துல என்னதான் அட்வான்டேஜ். இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க, டிடி தினகரன் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன? டிடி தினகரன் அன்னைக்கு பாஜக கடுமையாக நெருக்கடிக்குள்ளாக்கியது. அப்ப பாஜக நெருக்கடிக்குள்ளாக்குது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக மக்கள் டிடி தினகரனை ஆதரித்தார்கள். ஆனா அதே டிடி தினகரன் வழக்கிற்கு அஞ்சு இன்னைக்கு பாஜக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு டிடி தினகரனால என்ன பண்ண முடியுது? இன்னைக்கு டிடி தினகரனுடைய அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அடுத்த முதலமைச்சர் அளவுக்கு அவர் பேசுறாங்க. இன்னைக்கு டிடி தினகரனுடைய வாக்கு சதவீதம் என்ன? டிடி தினகரன் பாலிடிக்ஸ் என்னவா இருக்கிறாரு? சோ வழக்கிற்கு அஞ்சக்கூடிய எந்த அரசியல்வாதிகளாலும் நீங்க அரசியல்ல வெற்றி பெறவே முடியாது. அது டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும்.
கலைஞருக்கு தெரியும். ஏன் ஈவன் ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியும். நீங்க ஜெயலலிதா அம்மா மறக்கலையா பாஜக? இல்லையா? நீங்க அவங்களும் என்ன செஞ்சாங்க? ஃபைட் பண்ணி தான் நின்னாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல. வழக்கு நெருக்கடி வந்துச்சுல்ல. ஏன் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அவருக்கு தெரியாதா அது? அன்னைக்கு அவங்க பாஜக காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாமே. ஏன் ஆகல? நீங்க ஏன் 4 வருஷம் உள்ள இருந்தாங்க? ஏன் லல்லு பிரசாத் யாதவுக்கு தெரியாதா? லாலு நீங்க எவ்வளவு பாடுபடுத்துது? வயது என்னங்க லாலு பிரசாத்துக்கு? பாஜக என்ன பாடுபடுத்துது லாலுவ? நீங்க பாஜகவை எதிர்த்து கடுமையா ஃபைட் பண்ற ஒரே காரணத்தினால இன்னைக்கு தனிப்பெரும் கட்சியாக தனித்த பெரும்பான்மை கிடைக்கல. பட் இன்னைக்கு பீகார்ல தனிப்பெரும் கட்சி யார் தான்? நீங்க அப்போ இது பாலிடிக்ஸ்ல நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க ஆட்சி இழந்திருக்கலாம். சோ நீங்க வழக்கிற்கு அஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? ஹேமந்த் சோரனை பிடிச்சு உள்ள போட்டாங்க. திருப்பி வெளியில திருப்பி முதலமைச்சர் ஆகலையா அவரு? நீங்க வழக்குக்கு அஞ்சிட்டீங்கனாலேங்க நீங்க ஏங்க எடப்பாடி பழனிசாமியா ரொம்ப கிளவரா மூவ் பண்றாரு. அவர் சில இடங்கள்ல பாஜகவுக்கு ஈல்ட் ஆகுறாரு. பாஜக கூட்டணிக்கு போகணும்னு நினைச்சாலும் பாஜக இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறதுல அவருமே ரொம்ப ரொம்ப அழகா காயில நகர்த்துறாரு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் பாஜக எத்தனை சீட்டு கொடுத்தாரு யோசிச்சு பாருங்க. சோ அப்படித்தான் பாலிடிக்ஸ் இருக்கும். நீங்க அதை புரியாம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்க பாஜக என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு சொல்ற இடத்துக்கு நகர்றாருன்னா சிஏவை நீங்க என்ன செஞ்சாரு? அன்புமணி ராமதாஸ் ஆதரித்தார். நீங்க மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாவற்றிலும் அன்புமணி ராமதாஸ் நிலைப்பாடு என்ன? நீங்க நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினராக தமிழ்நாடு நலன் சார்ந்து நீங்க இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் என்ன பேசிருக்கீங்க? நிறுவிய ஒரு கட்சி தான் இருக்கும் போதே கரைந்து கொண்டு இருப்பதை ராமதாஸால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு எடுத்துக்கவா? எக்ஸாக்ட்லி அப்படித்தான் எடுக்க முடியும். அதை விட முக்கியங்க நான் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ங்க. தான் உருவாக்கிய ஒரு கட்சி தன் கண்முன் கரைவதை டாக்டர் ராமதாஸ் அவர்களால் விரும்ப முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவிற்கு நீங்க அவருடைய அரசியல் களத்துல அவங்க பிசிகாவை எதிராக நிப்பாட்டினாங்க. பிசிக பாமகவை எதிர்த்து தான் அங்கே என்ன செஞ்சாங்க? போராட்டாங்க. களத்துல போராடிதான் இது இயல்பாவே வட மாவட்டத்தில் அப்படி அமைஞ்சு போச்சு. இடைப்பட்ட காலத்துல இருவரும் ஓரணியில் இருந்தால் கூட இன்னைக்கு பிசிகாவும் பாமகவும் அங்க என்னவா இருக்கு? ஒரு முரண்பாடுகளோடு களத்துல நிற்கக்கூடிய கட்சியா இருக்கு. அது கீழ்மட்டம் வரைக்கும் அப்படிதான் இருக்குது என்று சொல்லின பொழுது பிசிக நீங்க 4 எம்எல்ஏக்கள் தனி சின்னத்தில் போட்டிட்டு, 2 எம்பிக்கள் தனி சின்னத்தில் போட்டிட்டு, கட்சி அங்கீகாரம். அப்ப ராமதாஸ் என்ன நினைப்பாரு? அன்புமணி ராமதாஸால இந்த கட்சி பாழாகுது அப்படிங்கிற இடத்துக்கு நகருவார். அப்போ இது பெரிய சிக்கலை கொண்டு போய் நிறுத்தணும் அவர் பயப்படுவார். அப்போ இதெல்லாம் ராமதாஸுக்கு வேறு என்னதான் வாய்ப்பு இருக்கு? தனிச்சு இனிமே மாற்றம் முன்னேற்றம் ராமதாஸ் அன்புமணி அப்படின்னு இனி பேச முடியாது. இப்ப அதுக்கான கிரவுண்டும் இல்ல. அப்ப அதிமுகவே பாஜகவோட தான் கூட்டணி அப்படிங்கிற நெருக்கடியில இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க ஆப்வியஸா அந்த பக்கம் போறது கண்மூட தெரியுது. அண்ணாமலையுடைய பதவி இல்லை அப்படின்னும் போதே அது அதிமுகவை ஜெல் பண்ண விரும்புது அமித்ஷா அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப பாமகவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, தனிச்சு வர முடியாது. திமுக கூட்டணியில விசிக ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு எடுத்து இருக்கிறாங்க. விசிகாவை திமுக விடுவதற்கு உண்டான எந்த சிம்டம்ஸும் தெரியல. அவங்க 2 பேரும் அசோசியேட் ஆகி இருக்கிறாங்க. அப்ப பாமகவுக்கு என்ன ஆப்ஷன்? இந்த பாமகவுக்கான ஆப்ஷன் அதிமுக தாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த அதிமுகவுல நான் மேஜர் பார்ட்னரா இருக்கணுங்கிறதா அந்த ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு. நீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்று சொன்ன போதே அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது, வெற்றி பெற முடியாது என்பது ராமதாஸுக்கு நல்லா தெரியும். ஆனா அன்புமணி ராமதாஸ் அதை கேட்கல. நான் ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2016 போய் 2016 வீணடித்தார். 2021 அதிமுக கூட போராடி கூட்டணி வைத்தார் ராமதாஸ். அதனால 4 எம்எல்ஏவாவது கிடைச்சாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க பாஜக நீக்கி போயிட்டீங்க, அதிமுக அணில இல்ல. அதனால ஒரு எம்பி கூட உங்களுக்கு கிடைக்கல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுகவோடு திமுக இல்லைன்னா அதிமுக கூட்டணியில இருக்கணும். அதிமுக கூட்டணியில இருப்பதற்கு பாஜகவில இருந்து வெளியில நான் தனியா அதிமுகவோட பேசுவேன். அவருக்கு என்னன்னாங்க, ரொம்ப எளிமையான உதாரணங்க. இன்னைக்கு பாஜக தன்னோட பெரிய கட்சி என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ராமதாஸ் உறுதியா இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, நீங்க ரொம்ப கலை யதார்த்தத்தை பேசுவோமே, விஜயனுடைய வருகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜயனுடைய வருகையில அதனாலதான் அவர் சொன்னாரு, இளைஞர்கள்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. இளைஞர்களை தலைமுறை புதிய தலைமுறையோடு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக என்னை கொஞ்ச நாள் இருக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க, அதனால நான் இருக்கேன். அது ஏன் அப்படின்னா, இப்ப விஜய் புதிய பிளேயரா உள்ள வருகின்ற பொழுது தலித் இளைஞர்கள் ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் விஜயை ஒருவேளை ஆதரிக்க கூடும். மேபி கிறிஸ்தவ இஸ்லாமியர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர், அது எவ்வளவுலாம் தெரியாது, அது மேஜரா இருக்குமான்னு எனக்கு தெரியல,
பட் ஆதரிக்க கூடும். இது எல்லாமே யாருக்கு சேலஞ்சுன்னு கேட்டீங்கன்னா திமுக அணிக்கு சேலஞ்ச், பிசிகாவுக்கும் சேலஞ்ச். வன்னிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களிலும் ஒரு சிலர் யார் ஆதரிக்க கூடும், விஜய் ஆதரிக்க கூடும். அல்லது வன்னிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் விஜய் ஆதரிக்காவிட்டாலும் கூட நீங்க பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது போன முறையே தன்னுடைய வருத்தமா பதிவு செஞ்சிருந்தாரு. எஸ். அப்போ விஜயனுடைய வருகையால தலித் இளைஞர்கள் ஒரு சிலர் விஜய் பக்கம் ஈர்க்கப்படுவது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதே மாதிரி பாஜக வளர்ச்சி அடைந்தால் நீங்க வந்து ஒரு ஒரு மதவாத அரசியலுக்குள்ள தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில் நீங்க வந்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு அது பெரிய தடையா இருக்காது. நீங்க அவங்க வந்து ஈஸியா அசோசியேட் ஆயிடுவாங்க. அப்போ அது யாருக்கு சிக்கலா போயிடும்னு கேட்டீங்கன்னா பாமகவுக்கு சிக்கலா போயிடும். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, பாஜக வளரக்கூடாது, நீங்க வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கு போட்டியா இன்னொரு கட்சி வந்து வன்னியருடைய வாக்குகளை பெறக்கூடிய கட்சி இனிமேல் உருவாகி வன்னியர் சமூகத்திலிருந்து உருவாகி வருவதுங்கிற ஒரு டஃப். நீங்க வேல்முருகன் இருக்கிறார், வேல்முருகனாலையும் முற்று முழுவதுமாக பாமகவுடைய வாக்குகளை பிரேக் பண்ண முடியுமாங்கிறது ஒரு சேலஞ்ச் தான். ஆனால் பாஜக கணிசமா எடுத்துருச்சுன்னா ஆபத்து அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பாமக இல்லாத ஒரு சூழலில் ஆட்சி அதிகாரத்தில் பாஜக இருக்கின்ற பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவோடு தங்களை இணைத்துக் கொள்வதில் வன்னிய இளைஞர்களுக்கு பெரிய என்ன இருக்காது, மனத்தடை இருக்காது. அப்ப இது வந்து பாமகவினுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்து விடும் அப்படின்னு அவர் அஞ்சுகிறார். அப்ப பாஜக வட மாவட்டங்களில் வளரக்கூடாது, பாஜகவை மேஜர் பார்ட்னரா அதிமுகவில் காட்டிடக்கூடாது, அதிமுக மேஜர் பார்ட்னர் எப்பொழுதுமே யார்தான், பாமக தான் அப்படிங்கிறதாக ஒரு சூழல் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுதான் ராமதாஸ் அவருடைய விருப்பம். சோ அப்போ பாஜகவை எப்ப பலவீனப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாமக வெளியில வந்துடுச்சுனாலே பாஜக தமிழ்நாட்டுல ஒன்றுமில்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுக்கான சீட்டை குறைச்சிடுவாரு. நீங்க அதிமுக, பாமக, தேமுதிக ஒரு அணிக்கு வந்துட்டாங்கன்னா தமாக வேற வழியில யாரு கூட இருப்பாங்க, பாஜகவோட இருக்கும். ஜான் பாண்டியன் ஒருவேளை பாஜகவோட இருக்கலாம், கிருஷ்ணசாமி கூட பாஜகவோட இருக்கலாம். ஆனால் அதிமுக, இதை நான் தொடர்ச்சியா எல்லா ஊடகவாதிகளையும் சொல்லிட்டு வரேன் மில்டன், அதிமுக, பாமக, தேமுதிக அப்படி ஒரு கூட்டணி உருவாகின்ற பொழுது எஸ்டிபிஐ அந்த கூட்டணியில இருக்கும். பாஜக இல்லாம, பாஜக இல்லைன்னா எஸ்டிபிஐ உள்ள இருக்குல்ல, அவங்களுக்கு தேக்கணும். எஸ்டிபிஐ உள்ள இருந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு பெருத்த அடி சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும். ஒரு சில சீமான முதல்வர் வேட்பாளரா சேர்த்துக்கிட்டு நாம் தமிழரையும் அண்ணாமலையவும் நிக்க வைக்கிறேன்னு விரும்புறதா பேச அப்படித்தான் போகும். சோ அப்படியான ஒரு சூழல் உருவாகும். ராமதாஸ் அவர்கள் என்ன நினைப்பார்னா, பாஜகவை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் அவர் வந்து நினைப்பாரு. சோ அதை நோக்கி அதுக்கு வந்து அவர் வந்து அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்து நிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறார். போன முறை செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல அவருடைய மூத்த மகளுடைய பையனுக்கு பொறுப்பு கொடுத்தத அறிவிச்ச உடனே எத்தனை பேர் குடும்பத்துல அப்படின்னு அன்புமணி அதே மேடையில ரிட்டாலியேட் பண்ணாரு. இனிமே என்னுடைய ஆபீஸ் பனையூர்ல இருக்கு, நீங்க அங்க வந்து என்னைய சந்திங்க அப்படின்னு அந்த கணமே அந்த இடத்திலேயே எதிர்வினை ஆற்றி இருந்தார். இப்ப திடீரென்று காலையில் ஒரு பிரஸ் மீட் இது நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயம் இன்றைய பொழுதோ அல்லது நாளைக்குள்ளேயோ அன்புமணி தரப்புல இருந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு என்னால யூகிக்க முடியுது. இஸ் இட் ரைட்? அது அப்படித்தான் நடக்குமா, இல்ல இந்த முறை வந்து அமைதியா ஒரு அமித்ஷாவை சந்திப்பது அப்படிங்கிறதோடு ஒரு 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 சிக்னல் மட்டும் கொடுத்தா போதும் அப்படி எதுவும் நினைப்பாரா, இல்ல வேற எதுவும் கணக்கு இருக்குமா? இல்ல, நீங்க முலாயம் அகிலேஷ் மாதிரியான ஒரு சூழல் உருவாக வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து அகிலேஷ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்தாரு, முலாயம் அவர்கள் வந்து அந்த கட்சியில வந்து தன்னோட ஹோல்டு இல்லாம போற ஒரு சூழல் உருவாச்சு. நம்ம சந்திரபாபு அவர்களுடைய மாமனாருடைய போட்டி அரசியல் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அன்புமணி அவர்கள் வந்து ஒருவேளை என்ன செய்யலாம்னா, ரெண்டு ஆப்ஷன் தான் அவருக்கு. ஒன்று, கட்சியினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நான் வந்து செயல் தலைவராக தொடருவேன் என்று சொல்லலாம். அல்லது செயல் தலைவர் பதவியும் எனக்கு வேண்டாம், நான் வந்து அதையும் வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு நான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சாமானிய தொண்டனாக, கடைக்கோடி தொண்டனாக நான் வந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கூட நினைச்சலாம். நான் பணி செஞ்சுக்கிறேன், நான் பாமக ஒரு தொண்டனாக மட்டுமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட தன்னுடைய செயல் தலைவர் பொறுப்பை ஏற்காமல் இருக்கலாம். இந்த ரெண்டு தான் வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து தந்தையோடு முரண்பட்டு ஒரு தனித்த இயக்கமாகவோ அல்லது வந்து முரண்பட்டு ஒரு இடத்துக்கு நகர்வதோ அப்படிங்கிறது ஒருபோதும் அதற்கான வாய்ப்பு இருக்காது நான் நம்புறேன். மிக மிக குறைவு. ஒருவேளை அதையும் தாண்டி அவர் அவ்வாறு தந்தையோடு முரண்பட்டு
அவர் வந்து ஒரு தனித்த இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து அப்படியான ஒரு சூழலுக்கு நகர்வாரு என்று சொன்னால் அது அவரை மேலும் பலவீனப்படுத்தும். அது அவருக்கு எதிராகத்தான் போகுமே தவிர நிச்சயமாக அவரால் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா அகிலேஷ் மாதிரி இங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து அரசியல் களத்துல வந்து அவர் வந்து அவ்வளவு கிளவரு. அவருடைய ஐடியாலஜி, அவருடைய இதுல வந்து நமக்கு நிறைய விமர்சனங்கள் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவரா நிச்சயமாக வந்து அன்புமணியால ராமதாஸ் சிந்திக்கிற அளவுக்கு நிச்சயமாக சிந்தித்து களத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது இல்லைன்னு தான் எனக்கு தோணும். அவங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு பாலிடிக்ஸ புரிஞ்சுக்கிட்டு உள்ள வர்றவங்க, உங்க ஃபேமிலி டச்ல இருந்து மட்டுமே வரும்போது பெரிய அளவுக்கு ரெண்டையும் ஒரே களத்துல மோத விட்டு பார்க்க முடியாது. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப எந்த ஒரு கட்சி கூட்டணிக்குள்ள 1% வச்சிருந்து அந்த கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே இடையில குறுக்க வந்து நின்று கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அமைப்பாக பாஜக இருக்கிறாங்க. மேஜர் ரோல் பண்றாங்க அவங்க கூட்டணியில. பாமக கிட்டத்தட்ட 5% வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில அப்பா விசஸ் மகன் அப்படிங்கிற ஒரு ஃபைட் போறதோ அது வந்து தங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு வாக்கு சதவீதத்தை டேமேஜ் பண்ணும் தேர்தல் நேரத்துல அப்படின்னும் தேர்தலை எந்நேரம் வியூகமாக இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு புரியும்ல. இப்ப அவரு இவங்க இந்த பார்ட்டிக்குள்ள எதுவும் ரோல் பண்ணுவாங்களா? அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்களா? இல்ல, அவருங்க பாமக விட்டு அப்படி போய் பாமகவோட போயிட்டு அப்பர் ஹேண்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. பாஜக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, பாமகவை வட மாவட்டங்களில் இந்த சண்டையை பயன்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்தி பாஜக தன்னை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கும். என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பாமக உடைந்து பலவீனப்படுகிறது அப்படின்னு சொன்னா நீங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இங்கேயா அங்கேயா அப்படிங்கிற யோசனை வருகின்ற பொழுது நீங்க ஏற்கனவே நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களை தலைவர்களாக பாஜக மாநில பொறுப்பு வச்சிருக்கு. மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த கொங்கு வேளாளர் கவுண்டர்களை அவங்க வந்து தலைவராக வச்சுட்டாங்க. அருந்ததிய சமூகத்திலிருந்து மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார். பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களும் அவங்க வந்து தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ முக்குளத்தோரை சேர்ந்தவரை வைக்கலாமாங்கிற ஒரு யோசனை இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ ஒருவேளை இந்த மாதிரியான சூழல் வந்தால் வட மாவட்டங்களில் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு பாஜக தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு தலைவரை கூட அவங்க நினைச்சலாம் உருவாக்கி மாநில பொறுப்புல கொண்டு வந்து இவங்களுக்குள்ள ஒருவேளை பிரச்சனை ஏற்பட்டு இந்த பிரச்சனை பெரிதாகி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்தையோடு முரண்பட்டு தனித்த இயக்கமும் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சுன்னா பாஜக என்ன நினைக்கும்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வட மாவட்டங்களிலும் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள அது முயற்சிக்கும். ஏன்னா வட மாவட்டங்கள்ல நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி மத மோதலை ஏற்படுத்தி வளர முடியாது. அதுக்கு சாத்தியம் இல்லை. சாதிய மோதல்களைத்தான் உருவாக்குவாங்க பாஜக, அதை செஞ்சிருக்காங்க. ஆனால் சாதிய மோதல்களால் பாஜக எந்த இடத்துலையும் வளர்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அது வந்து அது என்ன கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அப்படி வருகின்ற பொழுது பாஜக என்ன நினைப்பாங்கன்னா, பாமக மீதே இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, இருக்குது. எஸ், அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, நாங்க வந்து அந்த இடத்துக்கு வர்றோம். விசிகாவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டை பாஜக எடுக்க ஆரம்பிச்சுச்சுன்னா விசிகாவை தன்மையப்படுத்தி அல்லது திருமாவர்களுக்கு வந்து அவங்க வந்து அமைச்சர் பதவி தரும் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் லீடர்ஸ் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, தன்மையப்படுத்தி விட்டார்கள். அவர்களால் தன்மையப்படுத்த முடியாமல் போன ஒரே லீடர் வந்து எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவளவன் அவர்கள். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம இங்க முயற்சி பண்ணி பார்த்துறோம், முடியல, வேண்டாம், அவங்களை எதிர்நிலையில நிப்பாட்டி வன்னியர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வோங்கிற இடத்துக்கு பாஜக நகரக்கூடும். சோ அப்போ அங்கிருந்து ஒரு லீடர் அவங்க உருவாக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகளை கூட அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹூ நோஸ், அதற்கு ஒருவேளை அவர்கள் அன்புமணியை பயன்படுத்தினாலும் ஆச்சரியம் இல்லை. ரைட். அது எந்த அளவுக்கு அவர் புடி கொடுக்கிறாரு அல்லது அவருக்கு புடி கொடுக்க வேண்டிய நெருக்கடி அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் போக நாட்கள்ல தான் நம்மளுக்கு தெரிய வரும். அவரு ராமதாஸ் அவர்கள் பேசும்போது பல காரணங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் உங்களிடம் சொல்ல முடியாது, சிறுக சிறுக பகிர்கிறேன் அப்படின்னு ஒரு இக்கு வச்சு முடிச்சிருக்கிறாரு. இப்ப முழுக்க முழுக்க பாமகவினுடைய அரசியல் கணக்கு ராமதாஸ் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து தேர்தல் கணக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்க மூலமா நம்ம பேரலை நேயர்கள்ட்ட பேசியிருக்கிறோம். இதை தாண்டி அவருடைய குடும்ப கணக்குன்னு ஒண்ணு இருக்கு, கூட்டணி கணக்குன்னு ஒண்ணு இருக்கு, பல விஷயங்கள் இன்னும் சந்தேகத்தோட இருக்கு. அடுத்தடுத்த நேர்காணல்கள்லையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள்லையும் அது குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.